24 கிராஃப்ட் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அது என்ன வீடியோனா, இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து இப்போது சிக்கன் 65 பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஆயில் இல்லாமல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் வந்து ஒரு 4 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்னென்ன தேவைன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படி போடுறதில்ல. இப்போ என்னன்னா, இது வந்து பெப்பர் சிக்கன். ஓகேங்களா? நான் 65 சொல்லிட்டேன். இது வந்து பெப்பர் சிக்கன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு போட போகிறேன் இப்போ. ஃபஸ்ட்டு வந்து சால்ட். ஓகே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர். இது தனி மிளகுத்தூள் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிருப்போம்ல, அந்த மிளகாத்தூள் ஒரு கரண்டி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் ஒரு கரண்டி போட்டுக்கணும். இதை போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கையில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே கையில் மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. கரெக்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கு. இப்போ வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு கரண்டி நெய் ஊற்றணும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கு, நெய் ஊற்றிருக்கு. இதில் சிக்கனை ஒரு பீஸாக எடுத்து போடு. நல்லா நெய்யோட வாசனை மனமாக இருக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மேரினேட் பண்ணல, அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது நல்லா கலக்கி வச்சுருக்கோம். இங்கே சிக்கன் வந்து நல்லா இதுவாகுது. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த தண்ணியை ஊற்றி விட்டுடலாம். இப்போ இது நம்ம குயிக்காகவும் செஞ்சிடலாம், வீட்லேயே செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸு சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டதுன்னா ஒரு தட்டு எடுத்து மூடி போட்டுக்கலாம். பக்கத்தில் வந்து சாப்பாடும் வச்சுருக்கேன், அதுவும் உல கொதித்து கொண்டிருக்கிறது. இப்போ சிக்கன் வந்து வெந்திருக்கு பார்க்கணும். இப்போ ஒரு ஒன்றா பொறுமையாக திருப்பி விட்டுடணும். திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் சிக்கனை நல்லா ஃப்ளேம் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே இந்த ஜூஸ் எல்லாம் ஊற்றணும்.
எல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா மூடி வச்சு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இந்த பக்கம் மறுபடியும் இதை வந்து எடுத்து விடணும். நல்லா கொதிச்சுருக்கு. ரம்ஜானுக்காக நம்ம இப்போ திறக்கப் போகிறோம். வாவ், இது வந்து எல்லாம் பேச்சுலர் கூட செய்யலாம் சமையல் இதை. ஓகேங்களா? இல்லைனாக்கா இந்த பேக்கெட் மசாலா இருந்தாக்கா சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய்லாம் அதிகமாக இல்லாமல் போட்டு அப்படியே நம்ம பண்ணுறது. இது அப்படியே இந்த ஸ்டேஜில் வந்த உடனே சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம் வச்சுருங்க, அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தோம்னாக்கா சுவையான சிக்கன் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து போட்டு திறந்து காட்டுறேன். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜுங்க. சூப்பராக ஆஃப் பண்ணிடலாம். இனிய ரம்ஜான் வாழ்த்துக்களுடன் உங்களுக்காக செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்க. கொஞ்சம் வியூவர்ஸ் கம்மியாக வருது, கொஞ்சம் பார்த்துங்க.